பொதுவாக திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்த பிறகு பிரகாரத்தை சுற்றி வந்து விமான வெங்கடேஸ்வரரை தரிசனம் செய்து உண்டியல் காணிக்கை செலுத்திவிட்டு நாம் செல்வது வழக்கம். அடுத்த முறை நீங்கள் திருப்பதி செல்லும்பொழுது நான் கூறப்போகின்ற 2 விஷயங்களை தவறாமல் செய்யுங்கள். மூலவரை தரிசனம் செய்த பிறகு 4 அல்லது 5 படிக்கட்டுகள் ஏறி விமான வெங்கடேஸ்வரர் தரிசனம் செய்வோம். மறுபடியும் அந்த படிக்கட்டின் வழியே கீழே இறங்காமல் அந்த படிக்கட்டை ஒட்டியே மேடை போல் இருக்கும். அதன் மீது சற்று தொலைவு சென்றால் பொக்கிஷ அறை என்று ஒரு அறை இருக்கும். அதன் அருகில் அமர்ந்து ஏழுமலையானை மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். அடுத்து மறுபடியும் 4 அல்லது 5 படிக்கட்டுகள் வழியாக கீழே இறங்கி வந்து நேராக உண்டியலுக்கு சென்று உண்டியலில் உங்களுடைய காணிக்கையை செலுத்திவிட்டு உண்டியல் அறையை ஒட்டியவாறே நீங்கள் சென்று சற்று திரும்பினால் திரும்பும் வழியில் 2 சிறிய தூண்களை காணலாம். ஒன்று பலி பீடத்துடன் உள்ள தூண், மற்றொன்று பலி பீடம் இல்லாத தூண். அந்த பலிபீடம் இல்லாத தூண் தான் குபேர தூண் என்று அழைக்கப்படுகிறது. இந்த குபேர தூணை தொட்டு வணங்கினால் குபேருடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக